பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமீன். எந்த காரியத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு மிகப்பெரிய விடுதலை தர போறாருங்க. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, தனிமையிலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை, பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தராரு. ஒரே காரியம்னா, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை தராங்க. தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உபத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து மிகப்பெரிய விடுதலைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தராரு. அது மட்டும் இல்லாம ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலையும் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியான துணை கொண்டு ஜெபிக்கும் போது, ஆவியில் அனலாய் மாறும்போது, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அபிஷேகம் நோய்களை முறிக்கும் என்று வசனத்தின் பிரகாரமாக நம்ம கிட்ட எல்லா பாவ கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை இன்று முறித்து ஒரு மிகப்பெரிய விடுதலை தராரு. விடுதலை நாயகன் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. இயேசு கிறிஸ்து வாங்க, அவர் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுத்திருக்காருங்க. இயேசு கிறிஸ்து குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யானவே விடுதலை, உண்மையான ஒரு விடுதலை, கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரும் தேவன் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. இயேசு கிறிஸ்து ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலைய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போறாரு. கட்டுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து ஒரு சுதந்திரத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ரட்சிப்பை, ஒரு நித்திய ஜீவனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரும்படி பேசிக் கொண்டிருக்காரு. நீங்கள் விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியது. நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமென். God bless you.